ஹாய், நான் தருண், யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு போலீஸோட ரேங்க்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது கிரேட் 2 கான்ஸ்டபிள். உங்களுக்கு எந்த இன்சைனாகவும் இருக்காது, 10th மட்டும் படித்தா போதும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரேட் 1 கான்ஸ்டபிள். இவங்களுக்கு வலது கையில் ஆர்மில் 2 பட்டை இருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஹெட் கான்ஸ்டபிள். இவருக்கு ஒரு 3 பட்டையும் நேஷனல் எம்பளமும் இருக்கும். அடுத்து சப் இன்ஸ்பெக்டர். இவங்களுக்கு தோல்ல 2 ஸ்டாரும் ஒரு ரெட் அண்ட் ப்ளூ ரிப்பனும் இருக்கும். தாலுக் எஸ்ஐக்கு காக்கி கலர் விசில் லேனியர் இருக்கும். ஆர்ம்டு ரிசர்வ் ஃபோர்ஸுக்கு கிரீன் கலர் விசில் லேனியர்டு இருக்கும். கான்ஸ்டபிளோட முக்கியமான வேலை வந்து காவல் காக்கிறது. சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் ஒரு கீ போஸ்ட். ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு கேஸ் எழுதுகிற அதிகாரம் இருக்கு. அவங்களால லா என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண முடியும். சப் இன்ஸ்பெக்டர் அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்ஸ்பெக்டராக மாறுவாங்க. இவங்க ப்ரொமோஷன் ஆகி இன்ஸ்பெக்டர் போகும்போது 3 ஸ்டார் இருக்கும், வேற எதுவுமே மாறாது. கான்ஸ்டபிளும் சப் இன்ஸ்பெக்டரும் TNUSRB நடத்துகிற எக்ஸாமில் உள்ளே வருவாங்க. இதுக்கு மெடிக்கல் செக்கப்பும் ஃபிட்னஸும் அவசியம். நம்ம பார்க்க போது சூப்பர்வைசிங் போஸ்ட். TNPSC குரூப் 1 எக்ஸாம் எழுதி உள்ள டிஎஸ்பியா வருவாங்க. டிபிஎஸ்னு ஷோல்டர்ல ஒரு பேஜும் 3 ஸ்டாரும் இருக்கும். அவங்க ப்ளூ கலர் விசில் லேனியர்டு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற யூபிஎஸ்சி எக்ஸாம் குரூப் ஏல ஐபிஎஸ் முடிச்சுட்டு வரவங்க ஏஎஸ்பியா சூப்பர்வைசிங் போஸ்ட்ல இருப்பாங்க. இவங்களுக்கு ஐபிஎஸ்னு ஒரு பேஜும் 3 ஸ்டாரும் ப்ளூ கலர் விசில் லேனியர்டும் இருக்கும். டிஎஸ்பி ஏஎஸ்பி அபோவ் ரேங்க் இருக்கிற எல்லாருமே கெஜஸ்டட் ஆஃபீஸர். இவங்க கிரீனிங்ல சைன் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்த போஸ்ட் அடிஷ்னல் சூப்பர்டென்ட். இவங்க ஐபிஎஸ்ஸாவும் டிபிஎஸ்ஸாவும் இருப்பாங்க. இவங்க ஷோல்டர்ல ஒரே ஒரு அசோகா எம்பளமும் இருக்கும். இவங்க ஒரு சின்ன சரகத்தோட ஹெட்டா இருப்பாங்க. இதுக்கு அடுத்த போஸ்ட் சூப்பர்டென்ட். 1 ஸ்டாரும் ஒரு அசோகா எம்பளமும் இருக்கும். இவங்க டிபிஎஸ்ஸாவும் ஐபிஎஸ்ஸாவும் இருப்பாங்க. இவங்க ஒரு மாவட்டத்துக்கு ஹெட்டா இருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சீனியர் சூப்பர்டென்ட். இவங்களுக்கு 2 ஸ்டாரும் ஒரு அசோகா எம்பளமும் இருக்கும். இவங்க டிபிஎஸ்ஸாவும் ஐபிஎஸ்ஸாவும் இருப்பாங்க. இந்த ரேங்க்ல ஷர்ட் காலர்ல ப்ளூ கலர்ல சில்வர் விப் இருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது டிஐஜி ரேங்க். இவங்க 3 ஸ்டாரும் ஒரு அசோகா எம்பளமும் இருக்கும். இவங்க டிபிஎஸ்ஸாவும் ஐபிஎஸ்ஸாவும் இருப்பாங்க. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐஜி. இவங்களுக்கு பேடன் வித் ஸ்வாட் ஒரு பேஜும் 1 ஸ்டாரும் இருக்கும். இவங்க ஐபிஎஸ்ஸாக மட்டும்தான் இருப்பாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது டிஜி போஸ்ட். இதுதான் கடைசி போஸ்ட். பேடன் வித் ஸ்வாடும் ஒரு அசோகா எம்பளமும் இருக்கும். இவங்க தான் தலைமை பொறுப்புல இருப்பாங்க. இவங்க சீஃப் மினிஸ்டருக்கும் ஹோம் மினிஸ்டருக்கும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம எல்லா ரேங்கையும் பார்த்தாச்சு. நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இதுக்கு அடுத்த வர வீடியோல பார்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.